சென்னையின் அடையாளமாக விளங்கிய டபுள் டெக்கர் பேருந்து 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு சாலைகளில் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருந்தது சென்னை டபுள் டெக்கர் பேருந்து. தாம்பரத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றம் வரை இயக்கப்பட்ட இந்த பேருந்தானது குறிப்பாக பல்வேறு மேம்பால பணிகள் சென்னையில் நடைபெறக்கூடிய நிலையில் நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இயக்குவதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் சென்னையின் சாலைகளில் டபுள் டெக்கர் பேருந்து இயக்குவதற்கான முடிவை அரசு எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழால் இணைவோம் என்ற தலைப்பில் குறிப்பாக சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அசோக் லைலாண்ட் ஆகியோர் இந்த டபுள் டெக்கர் பேருந்தை அரசிடம் ஒப்படைக்கின்றனர். அரசை பொறுத்தவரை சுற்றுலாத்துறைக்கு முதல் கட்டமாக பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அடையாறிலிருந்து மாமல்லபுரம், மியூசியம், மெரினா கடற்கரை உட்பட சுற்றுலா தலங்களுக்கு இயக்குவதற்கு ஒரு திட்டமிடப்படக்கூடிய நிலையில்தான் இந்த பேருந்து ஒப்படைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை வாசிகளை பொறுத்தவரை 18 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பேருந்து இயக்கப்படும் பொழுது பலரும் இங்கு சென்னைக்கு வரக்கூடியவர்கள் இந்த பேருந்தில் ஒரு தடவையாக பயணித்துவிட வேண்டும் என்ற அளவிற்கு ஒரு கவனத்தை ஈர்த்ததாகவும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணமாகவும் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் சென்னை வாசிகளுக்கு மீண்டும் 18 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த டபுள் டெக்கர் பேருந்து இயக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் வர இருக்கிறது. பேருந்தை பொறுத்தவரை நம்முடைய கலாச்சாரம் பண்பாடை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் மிக அழகாக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இது மின்சார பேருந்தாக இருக்கிறது. 90க்கு மேற்பட்ட இருக்கைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த பேருந்தில் சென்னை வாசிகள் பயணிக்கும் போது அது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் அன்புச்செல்வன்.